உமக்கே மகிமை கனம் துதி எல்லாம் செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், கதாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியம் செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவருக்கும் செயலில் மகத்துவமானவருக்கு நன்றி. வழிநடத்தும் வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கே மகிமை கனம் எல்லாம் செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இரவு ஆராதனை ஆசீர்வதி தருவாராக. இந்த ஜனங்கள் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எதிர்பார்த்திருக்கும் நல்ல பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. குடும்பங்களில் தேவன் செய்து முடிக்க வேண்டிய அற்புதமானவைகளை கர்த்தர் செய்வாராக. ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் அற்புதம் செய்வாராக. மனக்லேசங்கள், பாரங்கள், துக்கங்கள், வியாகுலங்கள் எல்லாம் மாற்றி அமைத்து தேவ பிரசன்ன வல்லமையினாலே நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமான தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், அற்புதமான தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான தெய்வனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவானதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்முடைய இடைப்படுவாராக, பேசுவாராக, அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகள் வசனங்கள் வருவதாக, ஆராதனை மகிமையாக இருப்பதாக. அல்லேலூயா. ஆபிரகாம் பிரதர் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை ஆராதனைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் ஐயா. ஐயா, காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த எங்கள் ஆண்டவர், காலை ஆராதனை எங்களுக்கு நிறைவாக எங்களுக்கு ஆசீர்வதித்து விசுவாசத்தில் எங்களை பெருக பண்ணின ஆண்டவர். அப்பா, இந்த இரவேளையிலையும் எங்களோடு நீர் தொடர்ந்து பேச முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு கூட தொடர்ந்து நீர் ஆண்டவரே இடைப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அதன்படி நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பெருகவும் ஆண்டவர் நீர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஐயா, இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனைக்கு வருகிற ஜனங்களை ஆண்டவரே நீர் சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, மகிமையாய் இருக்கட்டும் தகப்பனே ஆராதனை. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே மகிழ்ச்சியாகவும் ஆண்டவரே அது உமக்கு மகிமையாகவும் இருக்கட்டும் தகப்பனே. தடைப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் சீக்கிரமாக வந்து ஆராதனையில் பங்கெடுக்க எங்கள் ஆண்டவர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு அனுப்பும்போது ஆண்டவரே அது பன்மடங்கு பலன் தரக்கூடியதா எங்களுக்குள்ளே இருக்க ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறத உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் புரிந்து கொள்ள உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே வெளிப்படும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும்போது நாங்கள் கேட்க ஆண்டவரே, அதை கேட்டு நாங்கள் உணர்ந்து கொள்ள அதன்படி செயல்பட ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களை பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க, வருகிற ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீர் மாத்திரம் உயர்ந்திருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். நிச்சயமாகவே உன்னை பெருக பண்ணுவேன். ஆமென். அந்த வார்த்தைகளின் மகத்துவங்களை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து, செய்ய போகிற நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்திய நிதம் நம்மை வழி நடத்தோ. தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழ்
புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோ. அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்து கொண்டே, அவர் கரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகோ. கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரம்பிய நம் வாழ்வும் திருப்தியாகோ. நிரம்பிய நம் வாயு திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். தாவீது கருளினமாகிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருளினமாகிருபை தாசரா நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இரு மடங்கு, எலிசாவை போல் இரு மடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையோ கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்று நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். ஒரு பாடலை பாடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிற நல்ல ஆண்டவர் ஆவியிலே வாழ்ந்திருக்க உதவி செய்வாராக. ஆத்துமாவிலே வாழ்ந்திருக்க உதவி செய்வாராக. ஆமென். ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து, ஆமென், அந்த வாழ்த்துறைக்கு பாத்திரராயிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. பிரியமானவனே என்கிற அடைமொழிக்குள் வருகிற கிருபைகளை ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தருவாராக. ஆமென்.
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். பாடலின் கருத்தை உணர்ந்து பாட கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, எழும்பு சியோனே ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. எழும்பு சியோனே ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. ஆரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. ஆரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் நலமுடன் நம்மை இதுவரையோ நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. நலமுடன் நம்மை இதுவரையோ நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். வாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். வாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, தெரிந்தெடுத்தார்த்தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். தெரிந்தெடுத்தார்த்தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். ரட்சிப்பினார் அலங்கரித்தார், ரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். ரட்சிப்பினார் அலங்கரித்தார், ரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடவே பெருந்தோனி கேட்க ஏகிடுவோம். பரலோகம் துறந்தே அவர் வருவார், பெருந்தோனி கேட்க அவர் வருவார். உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம். உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடவே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் ஆமென், அதை காவல் பண்றதும் விருதாதான். ஆமென். தேவன் அடைத்தால் யாரும் திறக்க முடியாது, தேவன் திறந்தால் யாரும் அதை அடைக்க முடியாது. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். கண்டிப்பா நமக்குன்னு ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ரொம்ப பிடிச்ச வார்த்தை, தேவன் தமது பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவே இல்லை. ஆமென். எனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள்
இன்னைக்கு என்னுடைய ப்ராசஸ் ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸாக இருந்தாலும் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயிக்கப்பட்ட விடுதலை உண்டு. நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு. நிச்சயிக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் உண்டு. இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள். நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள், நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். நல்ல பாடலின் கரத்தை உணர்ந்து பாட கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆதலால் என் உள்ளமே சதாவர் சமூகம் நிதம் நேசரையே துதித்திடட்டோ. கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில் அதை கட்டும் முந்தன் பாடுவீருதா. கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் உன் கண் விழிப்போம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் உன் கண் விழிப்போம் விருதா. அதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நிதம் நேசரையே துதித்திடட்டோ. கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம். எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன். அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நிலம் நேசரையே துதித்திடட்டோ. கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம். பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். இரவின் பயங்கரத்துக்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். ஆதலால் என் உள்ளமே சதா சமூகம் நிதம் நேசரையே துதித்திடட்டோ. கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். ஆபத்திலும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ நம்மை காப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. நம்மாத்துமனே சரவ நம்மை காப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. நம்மாத்துமனே சரவ. ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நிதம் நேசரையே துதித்திடட்டோ. கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயப்பட்டவன் இவ்விதம் ஆசீர்வாதம் பெறுவார். கர்த்தர் சீயோனிலே
இருந்து நம்மை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். ஆதலால் என் உள்ளமே சதா நிதம் நேசரையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண் மக்களை அழிப்பதற்கு சட்டம் தீட்டப்பட்ட பொழுது இந்த மருத்துவச்சிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவங்க கர்த்தருக்கு பயந்ததுனால ராஜாவுக்கு பயப்படலை. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் வேதம் சொல்லுது. அந்த ராஜ கட்டளைக்கு பயப்படாம இந்த ராஜாதி ராஜாவை உண்டாக்கின சர்வலோக ராஜாவுக்கு அது பயந்ததுனால அந்த பிள்ளைகளை அவங்க கொலை பண்ணலை. ஆமென் ஆமென். மருத்துவச்சிகள் அப்படி சொல்லியிருக்கு வேதம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் கர்த்தர் அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். ஆமென். அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு ஒரு உகந்த வாசனையாக இருப்பதாக. ஆமென். அந்த பயத்தை எனக்கு ஆண்டவர் தருவாராக. கர்த்தர் கொடுத்த தலைமுறைகளுக்கு தருவாராக. இன்னைக்கு தெய்வ பயமே இல்லை, மனிதாபிமானமும் இல்லை, தெய்வ பயமும் இல்லை. அந்த தெய்வ பயத்தையும் அந்த ஆண்டவர் இந்த நல்ல நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள தருவாராக. ஆமென். பயபக்தியும் இல்லை, ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவன் நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வாராக. ஆமென். ஆராதனைக்காக எழுந்து நின்று மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் கர்த்தர் அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகளுடைய ஜபம் அருவருப்பானது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமே. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் திராட்சை கொடியை போல, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல. ஆமே. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமே ஆமே. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்கிற ஆண்டவர் அவர். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாட போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆவிக்குள்ளாக்கப்படுகிற நல்ல அனுபவங்களை தருவாராக. ஒரு திருவிருந்து ஆராதனைக்கு முன்னால நல்ல ஆயத்தங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரேன் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரேன் காயங்களால், புண்ணியரேன் காயங்களால். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். சாபமான நல்ல கருத்தோடு நல்ல உணர்ந்து அனுபவித்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆரோக்கியமே
அல்லேலூயா ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே யெகோவா தேவன் யெகோவா தேவன் இந்த நல்ல பரிகாரே யெகோவா தேவன் யெகோவா தேவன் இந்த நல்ல பரிகாரே இந்த நல்ல பரிகாரே அல்லேலூயா 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 ஆனந்தமே அல்லேலூயா 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 ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே பரிபூர்ண ஜீவன் பரிபூர்ண ஜீவன் மரணிந்த ஜீவனல்லோ பரிபூர்ண ஜீவன் பரிபூர்ண ஜீவன் மரணிந்த ஜீவனல்லோ மரணிந்த ஜீவனல்லோ அல்லேலூயா 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 ஆனந்தமே அல்லேலூயா 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 ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இனி போக்கும் நல்மருந்து இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இனி போக்கும் நல்மருந்து இனி போக்கும் நல்மருந்து அல்லேலூயா 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 ஆனந்தமே அல்லேலூயா 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 ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே பலவீன நல்ல பலவான் நான் தேவன் சொன்னார் பலவீன நல்ல பலவான் நான் என் தேவன் சொன்னார் பலவான் நான் என் தேவன் சொன்னார் அல்லேலூயா 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 ஆனந்தமே அல்லேலூயா 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 ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே ஆயத்தமானேன் ஆயத்தமானேன் இயேசுராஜன் வருகைக்கு ஆயத்தமானேன் ஆயத்தமானேன் இயேசுராஜன் வருகைக்கு இயேசுராஜன் வருகைக்கு அல்லேலூயா 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 ஆனந்தமே அல்லேலூயா 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 ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே பிள்ளையினப்பம் பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கல்லோ பிள்ளையின் தகப்பன் பிள்ளை உறவோடு தகப்பன் பிள்ளை என்கிற உரிமை குரலோடு எனக்கல்லோ பிள்ளையான எனக்கல்லோ பிள்ளையினப்பம் பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கல்லோ பிள்ளையினப்பம் பிள்ளை
ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே. ஒரு கமிட்மெண்ட் டைம்குள்ள வந்திருக்கிறோம். முழங்கால் படிக்கிட்டு முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை ராத்திரி வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் 2வது மாதத்தில் அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். 3வது மாதத்தில் நிச்சயமாகவே நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தோடு நின்று விடாமல் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே ஒரு பெருக்கத்தின் நாட்களுக்குள் நம்மை நடத்துவாராக. எவ்வளவாய் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். அது பைபிள் ஃபார்முலா. ஒடுக்கப்படுகிற தேவ ஜனமே, நெருக்கப்படுகிற தேவ ஜனமே, முட்களின் நடுவில் ஒரு லீலி புஷ்பத்தை போல, ஒரு ரோஜா மலரை போல இந்த ராத்திரி வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, நல்ல மனதில் ஆழத்துல ஆழமா பதித்துக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். யாக்கோபுக்கு அத்தனை புத்திரர்கள் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் யோசேப்புக்கு வந்த அந்த கஷ்டமோ அவமானமோ நிந்தையும் அந்த தண்ணீர் இல்லாத குழியின் அனுபவமோ தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அனுபவமோ வேற யாருக்கும் வரல. ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி? நான் மாத்திரம் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட நிந்தைகள்? எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட அவமானங்கள்? எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பாதைகள்? இந்த ராத்திரி வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அந்த படுகொலியின் அனுபவங்கள் இந்த ராத்திரி வேளைகளை நம்மை மேன்மைப்படுத்தும்படியாகவே ஒரே ராத்திரியில அருமையான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது தீவிரமாய், நான் அடிக்கடி இந்த வார்த்தைகளை கவனிப்பேன், தீவிரமாய் அந்த யோசேப்புடைய சிறையிருப்பின் வஸ்திரம் மாற்றப்பட்டது. தேவ பிள்ளையே, அவனுடைய லைஃப் ஸ்டைல் மாறியது. ஹல்லேலூயா. அவனுடைய முகம் சவரம் பண்ணப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ராத்திரி வேளையிலே அங்கலாய் போடு தத்தளிப்பின் பாத்திரங்களை கையிலே சுமந்து கொண்ட அனுபவங்களோடு, உள்ளத்தின் அடித்தளம் நொறுக்கப்பட்ட காயங்களோடு, இந்த எல்லைகளில் எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் அவர் முறிவை, தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டுகிறவர், அதன் அடிக்காயத்தை குணமாக்குகிறவர். சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல, சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா 7 பகல் வெளிச்சத்தை போல, நீதிமானுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். நல்ல தேவ ஜனம், இந்த காலை வேளையிலே நன்மைகளின் நாயகனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நிச்சயப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு, நிச்சயிக்கப்பட்ட விடுதலை உண்டு, நிச்சயிக்கப்பட்ட முடிவுகள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த ராத்திரி வேளையில நிச்சயிக்கப்பட்ட விடுதலையும் உண்டு, நிச்சயிக்கப்பட்ட நித்திய ஆசீர்வாதங்களும் உண்டு. ஹல்லேலூயா. நித்திய கிருபைகள் உண்டு. ஆண்டவரை நோக்கி வலது கை இதயத்துல வச்சு, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன் ஐயா, நிச்சயமாய் கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க ஆண்டவரே, எனக்கென்று குறித்திருக்கிற ஆசீர்வாதங்கள், எனக்கென்று நியமனம் பண்ணின ஆசீர்வாதங்கள் ஆண்டவர், அவைகளை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவரே சமயமும் தேவ செயலும் ஒருங்கே நேரிட, சியோனுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் ஒருங்கே வர இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தரை அனுக்கிரகம் பண்ண, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீரே நாதா. உடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்த உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்களுமே துதிக்கிறோம். நல்ல வலது இதயத்தில் வச்சு, இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும்போது எத்தனை உறவுகள், எத்தனை மேன்மைகள், ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் நிறைய நேரங்களில் தனித்து சில காரியங்களை யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது. நானும் தேவனும், தேவனும் நானும், எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. இந்த வேளையில் தேவ சமூகத்தில் தனிமை ஆண்டவரை, இனிமையற்ற வாழ்வில் தனிமை என்று எண்ணும் பொழுது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார்,
ஏன்னா நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இனி எனக்கு என்றுமே தாழ்வு இல்லை. அவைகளை அனுபவிக்க கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாமன்னாவை வருஷிக்க பண்ணுவார். இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையாமன்னாவை வருஷிக்க பண்ணுவார். இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும். காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும். காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடோ. இயேசுவின் சத்தம் என்னில் கேட்டிடோ. என் வாழ்வு செழித்திடுமே. என் வாழ்வு செழித்திடுமே. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான மாலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களுக்கு எங்களை அர்ப்பணித்து எங்களை ஒப்புவித்து, பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது எங்களுடைய சத்தத்துக்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த மார்ச் மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய், எங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிச்சயங்களை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய், எங்களுடைய பெருக்கத்தை நாங்கள் காண்கிற ஒரு மாதமாய், ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இறுக்கமான பொருளாதார எல்லைகளிலே எதிர்பார்க்கிற எல்லா சூழ்நிலைமைகளிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதங்களையும் எங்கள் ஆண்டவர் பெருக பண்ண நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.